பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. 9வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம வேதத்திலே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது, தானியேலுக்கு விரோதமாக சில நபர்கள் எழும்பி தானியேல் மேலே ஏதாவது குற்றப்பழியை சுமத்தி அவனை எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியே சில குற்றங்களையும் அவன் மேலே சுமத்தி அவனை அழித்து போடும்படியாக சிங்கக்கபியிலேயும் தூக்கி போடுகிறார்கள். அப்படி தூக்கி போட்ட பொழுது கர்த்தர் தானியேலை விட்டு கொடுக்காமல் கைவிடாமல் அங்கே சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டி தானியேலை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக சில பேர் எழும்பி நம் மீது ஏதாவது குற்றத்தை சுமத்தலாம், நம்முடைய எப்படியாவது அழித்து போடலாம் என்று நினைக்கலாம். நீங்கள் அதை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உண்மையாக கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால், கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பீர்களானால், தானியேலை போல தேவ சமூகத்திலே நீங்களும் நிற்பீர்களானால், நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஒரு நபரை கூட அவர் என்ன செய்யவில்லை? வெறுமையாக அனுப்பவில்லை. அதே போல தான் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களை அவர் வறுமையாக அனுப்பவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் தகப்பனே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.